அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2024 தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெறுவது யார், இந்தியா முழுவதும் ஆட்சி பெறப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் 40 தொகுதிகள் மீண்டும் வெற்றி பெறப்போவதாக ஒரு முக்கிய சூழல் உண்டாகியுள்ளது. மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி 5 இடங்களில் மீண்டும் திமுக முன்னே உள்ளது. 7 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். ஐஎன்சி காங்கிரஸ் 7 இடங்களில் மீண்டும் முன்னிலையில் உள்ளது. 2 இடங்களில் மீண்டும் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் அதிமுக கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை மற்றும் முன்னிலையில் வைக்கவில்லை என தற்போது அப்பட்டமாக உண்மை வெளியாகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் 213 இடங்கள் பெற்று மீண்டும் முன்னிலையில் வைத்துள்ளது. 30 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை 243 உள்ளது. ஆனால் தற்போது ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் 92 இடங்கள் பெற்று பின்னுக்கு தள்ளப்பட்டது. 7 இடங்கள் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை 99 இடங்களாக உள்ளது. ஆனால் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் 272 தொகுதிகளாக பாஜக கட்சியினர் வெற்றி பெற்றால் மட்டுமே மீண்டும் அவர்கள் தனித்து வெற்றி பெற முடியும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி.